ஸோ அதனால தான் வந்து இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. என்னடா இந்த வசனம் வந்து ஒருவேளை தகுதி இல்லாமல் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் வருமோ, நம்மளுக்கு மரணம் வந்துடுமோ, ஓகே, அப்படி கூட சில பேர் யோசிக்கிறவங்க இருக்கீங்க. பட் நம்மளோட தேவன் இயேசு கிறிஸ்து வந்து நோய் கொடுக்கிற தேவன் இல்லை. அப்படி நோய் வந்தாலும் உங்களை கைவிட போறதும் இல்லை. ஓகே, மரணமும் அதே போலதான். எல்லாத்துக்கும் மரணம் வரும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, மரணம் வந்தாலும் ஒருத்தன் மரித்தாலும் இயேசுக்குள்ள அவன் பிழைப்பான் அப்படின்னு போட்டு. சில பேர் வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அதனால நம்ம எடுக்கல அப்படின்னு இல்லை. ஓகே, நம்மளோட பாவம் ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டார். சில பேர் வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில தோத்துட்டாருன்னா வேற கதை. சிலுவையில இயேசு கிறிஸ்து தோத்துட்டாருன்னா இது நான் பேசுறதுல பிரயோஜனம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையை ஜெயிச்சதுனால உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. சோ பாவம் வந்து உங்களை நற்கரணை எடுக்கிறதுக்கு தடுக்க கூடாது. ஜெபம் பண்ணுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுங்க.